Hallelujah. 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 இந்த வேலைக்காக தேவனுக்கு நான் நன்றி ಈ செலுத்துகிறேன். ಸಮಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த வார்த்தை பேசும்படியாக ಈ ದಿನ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡುವಂತೆ அழைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ಕರೆದ ದೇವನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ, அழைத்த ஊழியக்காரர் குடும்பத்துக்கு நன்றி செலுத்தி, ಕರೆದ ಸೇವಕರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ, எல்லா விசுவாசிகள் குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்தி, ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು இந்த ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. வார்த்தையை தேவன் பேச போவதற்காக ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஆவியானவர் தாமே இந்த நேரத்தில் வெளிப்படுவாரா. ಆತ್ಮರು ತಾನೇ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். அல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற தலைப்பில் அந்த நாளில் நான் பேச போறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಅನ್ನೋ ಪೀಠಿಗೆಯಲ್ಲಿ ದಿನ ನಾನು ಮಾತಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಅಂದ್ರೆ நமக்காக தேவன் கொடுத்த ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಬೇರೆ பெற்ற பொக்கிஷம். ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದಂತ ನಿಧಿ. அதுக்கு விலையே கிடையாது. ಅದಕ್ಕೆ ಬೆಲೆನೇ ಕಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ. நம்ம ருசி பார்த்தோம்னா ಈ ರುಚಿ ನೋಡಿದ್ವಿ ಅಂದ್ರೆ அதை விட்டு நம்ம விலகவே மாட்டோம். ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗೋಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் ஜனங்களுக்கு அது தெரியறதே கிடையாது. ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗೋದೇ ಇಲ್ಲ. ஆவியின் நிறைவு என்ன, ಆತ್ಮನ ತುಂಬುವಿಕೆ ಏನು, அது அறியாதையே இருக்கிறாங்க. ಅದನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை பாருங்க. ದೇವರ ವಾಕ್ಯ ಸರಿಯಾಗಿ ಹೇಳೋದನ್ನು ಕೇಳಿ, நான் முழு இருதயத்தோடு ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ பரிசுத்த ஆவியானவரே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ இந்த நாள்ல ಈ ಸಮಯದಲ್ಲಿ சபையில நம்ம அழைக்கிறோம். ಸಭೆಗೆ ನಾವು ಕರಿಬೇಕು. நம்ம உள்ளத்துல என்ன கூப்பிடணும் தெரியுமா? ನಾವು ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಏನ್ ಕೇಳ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம பேசணும். ಒಬ್ಬೊಬ್ರು ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಆಗೋದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ಬೇಕು. காலையில எழுந்தவுடன், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದವರು, இரவு நேரத்திலையும், ರಾತ್ರಿ ಹೊತ್ತು எப்போது அவர் நம் தேற்றடவாளனை நம்மளுக்கு தந்திருக்காரு. ಯಾವಾಗ್ಲೂ ನಮಗೆ ಸಹಾಯದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை நம்ம முழு இருதயத்தோடு கூப்பிட்டுட்டே இருக்கணும். ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಕರೀತಾನೆ ಇರ್ಬೇಕು. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ பரிசுத்த ஆவியானவரே வாரும், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರೇ ಬನ್ನಿ, இதோ நான் உமக்காக காத்திருக்கிறேன். ಈಗೋ ನಾನು ನಿಮಗಾಗಿ ಕಾದಿದ್ದೇನೆ. யாருக்காக நம்ம காத்திருக்கிறோம்? ಯಾರಿಗಾಗಿ ಕಾದಿರ್ಬೇಕು? உமக்காக நான் காத்திருக்கிறேன். ನಿಮಗಾಗಿ ನಾನು ಕಾದಿದ್ದೇನೆ. என்னிடத்தில் தங்கியிரும், ನನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಿ, என்கிட்ட எப்பயுமே தங்கியிரும். ನನ್ನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ವಾಸಿಸಿ. தேவன் என்னிடத்துல என்ன பேச போறார், ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. என் இருதயம் வெறுமையா இருக்கு. ನನ್ನ ಹೃದಯ ಖಾಲಿಯಾಗಿದೆ. இந்த வெறுமையான இருதயம் நிரப்பப்பட்டு ಈ ಖಾಲಿಯಾದ ಹೃದಯ ತುಂಬಲ್ಪಟ್ಟು பிதாவின் குரலுக்கு ತಂದೆಯ ಶಬ್ದಕ್ಕೆ என் செவிகள் திறந்து கொள்ளும். ನನ್ನ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. பேசிட்டே இருந்தா ನಾನು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇದ್ರೆ அவரும் பேசிட்டே இருப்பார். ಅವರು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. நம்ம பேசாத நிறுத்திட்டோம்னா ನಾವು ಮಾತಾಡದೇ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ರೆ அவர் எப்படி பேசுவாரு? ಅವ್ರು ಹೇಗ್ ಮಾತಾಡ್ತಾರೆ? அவர் அழைக்கணும், ಅವ್ರು ಕರಿಬೇಕು. அவர் ஒரு நண்பனை போல நம்ம கிட்ட பேச ஆசைப்படுவார். ಸ್ನೇಹಿತನಂತೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡೋಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. நம்மளோடு கூட இருந்துகிட்டே இருப்பாரு. ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಇದ್ದೇ ಇರ್ತಾರೆ. நம்மள செயல்படுத்த வச்சிட்டே இருப்பாரு. ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ರಕ್ಷಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போலாம். ವಾಕ್ಯದೊಳಗೆ ಹೋಗೋಣ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, மத்தேயு 10 அதிகாரம் 20வது வசனம். ಮತ್ತಾಯನ ಬರೆಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ಮಾತಾಡುವವರು ನೀವಲ್ಲ, ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಆತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತಾಡುವನು. அல்லேலூயா. 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 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ಮಾತನಾಡುವವರು ನೀವಲ್ಲ, உங்கள் பிதாவின் ஆவியானவரே ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಆತ್ಮನೇ உங்களிலிருந்து பேசுகிறார். ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ಮಾತನಾಡುವವರು ನೀವಲ್ಲ, உங்கள் பிதாவின் ஆவியானவர். ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಆತ್ಮನು. இந்த பிதா நமக்கு கொடுத்ததுதான் பரிசுத்த ஆவியானவர். ಈ ಪಿತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. அந்த ஆவியானவர் தான் நம்ம உள்ளத்துல இருந்து பேசுறாரு. ಆ ಆತ್ಮನೇ ನಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಮಾತಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂயா. அல்லேலூயா. அல்லேலೂயா. நம்ம சிந்தை எல்லாம் வார்த்தைக்குள்ள தான் இருக்கு. ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ವಾಕ್ಯದೊಳಗಿರ್ಬೇಕು. அன்பு சகோதரி ஒரு நல்ல வார்த்தைங்களை பேசினாங்க. ಆ ಸಹೋದರಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ರು. வார்த்தை மேல தாகம் இருக்கணும். ಆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ದಾಹ ಇರಬೇಕು. எங்க கீழே கவுந்துட்டே இருந்தீங்கன்னா ನೀವು ತಲೆ ಬಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ಕೆಳಗೆ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ರೆ வார்த்தையை கவனிக்க முடியாது. ಈ ವಾಕ್ಯನ நம்ம ಗಮನಿಸೋಕೆ ಆಗಲ್ಲ. ஆழத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ನಾವು ಆಳದೊಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஆழத்துக்குள்ள போனா தான் ಆಳದೊಳಗೆ ಹೋದ್ರೇನೆ தேவன் நம்ம கிட்ட பேசுற ரகசியத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும். ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋ ರಹಸ್ಯ ಕಂಡುಕೊಳ್ಳಕ್ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. 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 இயேசுவின் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், ಯೇಸುವಿನ ಸೇವೆ ಮಾಡೋ ಮಕ್ಕಳು அவர் மீது ஒரு தாகம் வச்சிருக்கணும். ಅವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ದಾಹ ಇಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
அந்த தாகத்தோடு அவரை விசுவசிக்கும் போது ಆ ದಾಹದಲ್ಲಿ ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವಾಗ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ಆತ್ಮರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ஆவியானவர் உதவி செய்கிறார் ಆತ್ಮರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 8வது வசனம் சொல்லுகிறது. 8ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, பாருங்க, அவர் தான் நம்மளுக்கு பலன் கொடுக்கிற ஆவியானவர். ಅವರು ತಾನೇ ನಮಗೆ ಬಲ ಕೊಡುವ இந்த ಆತ್ಮನು. அபிஷேகம் நம்மளை பலப்படுத்தும். ಈ ಅಭಿಷೇಕನ ಹೊಂದ್ಕೋಬೇಕು. நம்ம பலவீன நேரத்துல ಬಲಹೀನ ಸಮಯದಲ್ಲಿ இந்த அபிஷேகம் நம்மளை பலப்படுத்தும். ಈ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ಓದೋಣ. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಯೂದಾಯ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟಕಡೆಯವರೆಗೆ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು ಅಂದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ நீங்கள் பலன் அடைந்து ನೀವು ಬಲ ಹೊಂದಿ எருசலேமிலும் ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ யூதாயா முழுவதிலும் ಯೂದಾಯ ಕೊಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ சமாரியாவிலும் ಸಮಾರ್ಯದವರೆಗೂ பூமியின் கடைசி பரியந்தம் ಭೂಲೋಕದ ಕಡೆಯವರೆಗೂ எனக்கு சாட்சியா இருக்கு. ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರುವಿರಿ. யாருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம்? ಯಾರಿಗೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದೀವಿ? நாம் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். ನಾವು ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. கடைசி அவர் வருகை நாட்கள் மட்டும் ಕಡೆಯ ಅವರು ಬರುವ ದಿನವರೆಗೂ சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದ ಹಾಗೆ அவருடைய வார்த்தை நம்ம காத்துக்கொண்டு ಆ ವಾಕ್ಯ ನಾವು ಕಾಯ್ದುಕೊಂಡು பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಿ அவர் வருகை மட்டும் ಅವರ ಬರೋಣದವರೆಗೂ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ಅವರು ನಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னும் வஸ்திரத்தை ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕನ ವಸ್ತ್ರವನ್ನ தோடு காத்துக்கொள்ளணும். ಶುಭ್ರವಾಗಿ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் ರೋಮಾಪುರದವರ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனம் 12ನೇ ವಚನ வாசிங்க. ಓದಿ. ಹೀಗಿರಲಾಗಿ ಸಹೋದರರೇ, ನಾವು ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ, ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನುಸಾರ ನಡೆಯುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆಯೇ ಹೊರತು ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಬೇಕೆಂಬ ಹಂಗಿನಲ್ಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சரீர ಭಾವನೆಯಲ್ಲಿ ಈ ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ இந்த சரீர செயலಲ್ಲಿ ಈ ಶರೀರದ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ நம்ம வாழவே முடியாது. ನಾವು ಜೀವಿಸೋಕೆ ಆಗಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியான ஒரு துணை இருந்தா ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯವಿದ್ರೆ கடைசி மட்டும் நம்ம சாட்சியா ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಕ್ ಸಾಧ್ಯ. ஆனால் வேதத்தை போதிக்கும் போது ಆದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವಾಗ ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லி ಆತ್ಮರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿ ஆயத்தம் இல்லாமல் ಸಿದ್ಧವಿಲ್ಲದೆ அந்த தேவனுடைய பாதத்தில் இருந்து ಬಂದು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿದ್ದು பேசுவது ಮಾತಾಡುವುದು சரியானதா இருக்காது. ಸರಿಯಾದದಾಗಿರಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு எல்லாமே தெரியும். ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. வேதம் என் மனசுல இருக்கு. ವಾಕ್ಯ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿದೆ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿದೆ. என்னால பேச முடியும் நம்ம சொல்ல கூடாது. ನಾವು ಮಾತಾಡೋಕ್ ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. பாதத்துல காத்து கிடக்கணும். ಅವ್ರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾದಿರ್ಬೇಕು. காத்திருந்து ಕಾದಿದ್ದು ஜெபித்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ, அப்பா என்னால ஒண்ணும் பேச முடியாது, ಅಪ್ಪ ನನ್ನಿಂದ ಏನು ಮಾತಾಡಕ್ ಆಗಲ್ಲ, நீ எனக்குள்ள இருந்தா ನೀ ನನ್ನೊಳಗಿದ್ರೆ ஒவ்வொரு வார்த்தை என்னால பேச முடியும். ಒಂದೊಂದು ಮಾತು ಮಾತಾಡೋಕ್ ಸಾಧ್ಯ. நீங்க வாங்க என்னோடு பேச. ನೀ ಬಂದು ನನ್ನೊಳಗೆ ಮಾತಾಡಿ. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ಮಾತನಾಡುವವರು ನೀವಲ್ಲ, பரிசுத்தாவினார் தான் உங்களோட இருந்து பேசுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ನಿಮ್ಮೊಳಗಿಂದ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம காத்திருந்த அந்த வல்லமையோடு வந்து ಕಾದಿದ್ದು ಆ ಬಲದೊಟ್ಟಿಗೆ ಬಂದು பேசும்போது ಮಾತಾಡುವಾಗ அதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரோஜனமா இருக்கு. ಕೇಳುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅದು அதை ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತೆ. கேட்கும் போது அந்த வல்லமை உங்களை ஆளுகை செய்யணும். ಅದು ಕೇಳುವಾಗಲೇ ಈ ಬಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அபிஷேகத்துல நிரப்பப்பட்ட சகோதரி ಈ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಿದ ಸಹೋದರಿ எப்படி நம்ம அவங்க ஒரு காரியத்தை அவங்கள நேரா நம்ம பார்க்கும்போது ಹೇಗೆ ಅವರ ಕಾರ್ಯವನ್ನು ನೇರವಾಗಿ அந்த ನೋಡುವಾಗ செயலை நம்ம எப்படி கண்டுகொள்ள முடியும்? ಅವ್ರ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಕಂಡ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன செய்தி கொடுத்த சகோதரி ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿಗೆ ಮುಂಚೆ ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟ ಸಹೋದರಿ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು அவங்க அந்நிய பாஷையில பேசும்போது ಅವರ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ உட்கார்ந்து இருக்கிற எனக்கு ಕುತ್ಕೊಂಡಿರೋ ನನಗೆ அப்படியே ஆவில நிரம்பி எழும்பி அப்படியே பொங்கி துதிக்கலாம் தேவனேன்னு தோணும். ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿ ಹಾಗೆ ಉಕ್ಕಿ ಹಾಡೋಣ ಅನ್ಸ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எல்லாருக்குமே பாருங்க, அவங்க அந்நிய பாஷையை பேசி அதிகாரத்தோட ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ತುಂಬಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಆತ್ಮನಲ್ಲಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வார்த்தை என்னன்னே தெரியாது, ಆ ವಾಕ್ಯ ಏನು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அமைதி அப்படியே கைகளை தட்டி உற்சாகப்படுத்தாது அப்படியே அமைதியே கேட்டு
கேட்டுட்டு இருக்கீங்க. ಹಾಗೆ ಕೈ ತಟ್ಟಿ ಉತ್ಸಾಹದಲ್ಲಿ ಅವರನ್ನು அந்த ಪ್ರೋತ್ಸಾಹಿಸಿ ஆவி ಕೂತಿದ್ದೀರಾ. நிறைவு உங்களுக்குள்ள இருந்தா, ಆತ್ಮನ ನೆರವು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா, ಆ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ மான் குட்டியை போல துள்ளுவீங்க. ಹಾಗೆ ಜಿಂಕೆ ತರ ಕುಣಿತೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ಅಭಿಷೇகம் உங்களை ಆ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮನ್ನ முகங்களை முறித்து உங்களை எடுத்து நிறுத்தும். ಮೊಣಕಾಲನ್ನು ನಿಗರಿಸಿ ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತೆ. அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ಅಭಿಷೇಕದಿಂದ ನೊಗಗಳು ಮುರಿಯುತ್ತೆ. அந்த அக்கினி உங்க மத்தியில இறங்கும் போது ಆ ಅಗ್ನಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುವಾಗ இல்லாத வாழ்க்கையில கூட கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ಜಯವಿಲ್ಲದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಜಯ ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் 8ನೇ ವಚನ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯ யார்கிட்ட அதை சொன்னார் கர்த்தர்? ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು ಕರ್ತನು? அவர் மரித்து உயிரோடு எழுந்து போகும்போது ಅವರು ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೇಳುವಾಗ இந்த வார்த்தை சீடருங்க எடுத்து சொல்றாரு. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியின் பலனை அடைவீர்கள் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. சீசர்கள் கிட்ட கூறினார். ಶಿಷ್ಯರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು. சீசர்களை பலப்படுத்தணும். ಶಿಷ್ಯರನ್ನು ಬಲಪಡಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நம்மளோடு கூட இருந்தா ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ರೆ அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தாரு. ಅನೇಕ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ஆனா ಮಾಡಿದ್ರು. அவர் மரித்தாரு, ಆದ್ರೆ ಅವ್ರು ಸತ್ತೋದ್ರು. உயிரோடு எழுந்திருக்கிறாரு. ಜೀವದಲ್ಲಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. இவங்க என்ன பண்ணிச்சா, அப்படியே மன சஞ்சலப்பட்டு அவங்க ஒரு பலவீனத்தோடு காணப்பட்டாங்க. ಅವ್ರ ಮನ ಸಂಚಲದಿಂದ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ರು. இயேசு நம்ம விட்டு பிரிந்த ஒரு அதிர்ச்சி. ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟಿರೋದೊಂದು ಅತಿಶಯ. அப்ப அவங்க என்ன பண்ண, தன்னுடைய சொந்த காரியங்களை செய்ய பார்க்கலான்னு கிளம்பிட்டாங்க. ಅವ್ರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಕೆಲಸಗಳನ್ನ ನೋಡೋಣ ಅಂತ ಹೊರಟುಬಿಟ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் அவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ಪರಲೋಕ ಎತ್ತಲ್ಪಡುವುದಕ್ಕೆ இந்த ಮುಂಚೆನೆ வார்த்தை சீசரன் கிட்ட சொல்றாரு. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಹೇಳಿದ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவரின் அபிஷேகத்தை பற்றி ಆತ್ಮರ ಅಭಿಷೇಕವನ್ನು இயேசு சொல்லுகிறார் என்று ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆಂದು நம்ம இந்த வேதத்தில் குறிப்பாக பார்க்கிறோம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗುರುತಾಗಿ ನೋಡ್ತೀವಿ. மத்திய 28ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது ವಚனம். 19ನೇ ವಚನ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ, ಅವರಿಗೆ ತಂದೆಯ ಮಗನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, நீங்க புறப்பட்டு போய் ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ பிதா குமாரன் ತಂದೆ ಮಗನ பரிசுத்தாவின் நாமத்தினாலே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ சகல ஜாதிகளையும் சீசராக்கி ಸಕಲ ಜನರನ್ನ ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ பிதா ಮಾಡಿ குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ತಂದೆ ಮಗನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ತಂದೆ ಮಗನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಕೊಡುವಾಗ இந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ಆಗ ಅಭಿಷೇಕದ ಬಲವನ್ನು ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದೆಲ್ಲವನ್ನು அவர்கள் கைக்கொள்ளும்படி ಅವರು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆ அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. இந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக ಈ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವಂತೆ அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ಅವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿರಿ. பாருங்க, இந்த வசனம் உபதேசிக்கிற வசனம். ಈ ವಾಕ್ಯ ಉಪದೇಶ ಮಾಡುವ இந்த ವಾಕ್ಯ. உபதேசம் பண்ணும்போது ಉಪದೇಶ ಮಾಡುವಾಗ இந்த வார்த்தை நம்ம எப்படியாக ஒரு ஆவி நிறைவு இருந்தா ಹೇಗಾದ್ರೂ ಆತ್ಮನ ನೆರವು ನಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ நம்ம அப்படியே கவனத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம். ಗಮನದಲ್ಲಿ ವಾಕ್ಯನ ಕೇಳ್ತೀವಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ಮತ್ತೆ ಬರೆಸುವಂತ 5ನೇ இயேசு ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ಯೇಸು ಬೆಟ್ಟದ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சீடர்கள் போய் அவங்க பக்கத்துல உட்கார்றாங்க. ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಅವ್ರ ಪಕ್ಕ ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ. திரளான ஜனங்க வந்திருக்காங்க அந்த இடத்து. ಮೊದಲೇ ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ பாருங்க, நம்ம ஒரு 5-6 அவர்ல இந்த பிரேயரை முடிச்சிடுவோம். ಫಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸ್ಬಿಡೋಣ. இந்த 5-6 அவர் பிரேயர்லயும் ಈ 5-6 ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ ஒரு 3 அவர் செய்தி தான் இருக்கும். 3 ಅವರ್ ಮೆಸೇಜ್ ಇರುತ್ತೆ. மத்த நேரம் ஆராதனை, ಮಿಕ್ಕ ಟೈಮ್ ಆರಾಧನೆ, சாட்சி, மத்த காரியங்கள்லாம் இருக்கும். ಸಾಕ್ಷಿ, ಮಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ஆனா ಇರುತ್ತೆ. ஏசப்பா மலை பிரசங்கம் பண்ணும்போது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬೆಟ್ಟದ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ அநேக ஜனங்கள் இருந்தாங்க அந்த இடத்துல. ಅನೇಕ ಜನರಿದ್ರಲ್ಲಿ 3-4 பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. 3 ದಿನ ಪ್ರಸಂಗ ಕೇಳಿದ್ದಾರೆ. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தையா இருந்தது. ಅವರ ವಾಕ್ಯ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. அந்த வார்த்தையை கேட்டவங்க ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದವರು பிரம்மத்தை அடைஞ்சவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ಭ್ರಮಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ಹಾಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. பையன் கிட்ட ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಬಳಿ 5 அப்ப 2 மீன் இருக்கு. 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳಿದೆ. அத கூட அந்த பையன் சாப்பிடல. ಅದು ಕೂಡ ಹುಡುಗ ತಿಂದೇ ಇಲ್ಲ. அந்த 3 நாள் அந்த வார்த்தை மீது அவங்க எவ்வளவு தாகம் இருந்துச்சு. 3 ದಿನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಎಷ್ಟು ದಾಹ ಇತ್ತು ಅವರಿಗೆ. தாகத்தோடு காத்துட்டு இருந்தாங்க. ದಾಹದಲ್ಲಿ ಕಾದಿದ್ರು. உன்னிப்பா அந்த வார்த்தையை கேட்டாங்க. ತೀಕ್ಷ್ಣವಾಗಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರು. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ண கூடாது.
கூடாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅಲಸ್ಯ ಮಾಡಬಾರದು. வார்த்தையை ஆவி நிறைவோடு நம்ம கேட்கணும். ಆತ್ಮನ ವಾಕ್ಯವನ್ನು ಆತ್ಮನಲ್ಲಿ இந்த ಕೇಳಬೇಕು. வார்த்தை எனக்கு அற்புதம் செய்யும். ಈ ವಾಕ್ಯ ನನಗೆ ಅದ್ಭುತ இந்த ಮಾಡುತ್ತೆ. வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. இந்த வார்த்தை நம்ம நாடி நரம்புக்குள்ள போகும்போது ಈ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ನರಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ வார்த்தை மூலமா நமக்குள்ள ஒரு அபிஷேகம் பொங்கி வழியும். ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಅತಿಶಯ ಹುಟ್ಟಿ அந்த ಬರುತ್ತೆ. அபிஷேகம் நம்மளுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும். ಆ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ಸಕಲವನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அபிஷேகம் நம்ம கிட்ட இல்லன்னா ಈ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. ಯಾರು ವಾಕ್ಯನ ಅರ್ಥಕೊಳ್ಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. நடக்க முடியாது. ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள முடியாது. ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗಲ್ಲ. எப்போது எல்லா காரியத்திலும் இடறி இடறி விழுகிறவர்களா காணப்படும். ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಎಡವಿ ಎಡವಿ ಬೀಳಂಗಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு நிறைவா வேண்டும். ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿರ್ಬೇಕು. அந்த 3 நாளும் அவங்க பிரசங்கத்தை கேட்டு ಆ 3 ದಿನದ ಪ್ರಸಂಗ ಕೇಳಿ அவங்க வழியில சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி ಅವರು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಳಲಿ ಹೋದಾರಂತೇಳಿ அவங்களுக்கு அற்புதமாக அப்பத்தையும் மீனையும் திருப்தியா கொடுத்து ಅವ್ರಿಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ರೊಟ್ಟಿ ಮೀನನ್ನು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟು சாப்பிட வச்சு அனுப்புனார் ஏசப்பா. ಊಟ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வார்த்தையில் திருப்தி கிடைக்கணும். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತೃಪ್ತಿ ಸಿಗ್ಬೇಕು. ஆவின் நிறைவோடும் ಈ ಆತ್ಮನ ತುಂಬಿಕೆ அபிஷேகத்தோடு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವಾಗ வார்த்தையை கேட்கும் போது அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரும். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ಅಭಿಷೇಕದ ಬಲ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. அப்போஸ்தலர் 10:44 வசனத்தில் நாம் பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 10:44 ನೋಡುವಾಗ பேதுரு கொர்நேலிய வீட்ல அந்த வசனத்தை பேசிட்டு இருக்காரு. ಕೊರ್ನೇಲಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಕ್ಯ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ಪೇತ್ರ ஜாதி ஜனங்க கூட அந்த இடத்துல வந்திருக்காங்க. ಎಷ್ಟೊಂದು ಜನ ಜಗಳದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அதே தரிசனத்துல பேதுரு கிட்ட சொல்லிட்டாரு, ದೇವ್ರ ದರ್ಶನದಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು, எதையும் தீட்டுன்னு நினைக்காத, ಇದನ್ನು எதுவுமே தீட்டுள்ளதல்ல. ಅಶುದ್ಧ ಅಂತ ಏನು ತಿಳ್ಕೋಬೇಡ. அப்ப தரிசனத்தோட பேதுரு கொர்நேலிய வீட்ல போய் ದರ್ಶನದೊಟ್ಟಿ ಪೇತ್ರನ ಹೋಗಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ தேவனுடைய வார்த்தையை பேசிட்டே இருக்காரு. ದೇವರ ವಾಕ್ಯನ ಹೇಳ್ತಾನೆ அந்த ಇದ್ದಾರೆ. வார்த்தையை பேச பேச ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಾ அந்த ಮಾತಾಡ್ತಾ இடத்துல புறஜாதி எல்லாருமே கூடி இருந்தாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನ್ಯ ಜನ ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ್ರು. கொர்நேலி எல்லா ஜனத்தையும் கூட்டி வச்சிருந்தாரு. ಕೊರ್ನೇಲಿಯನು ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಸೇರಿಸಿದ್ರು. தேவனுடைய மனுஷன் வருகிறாரு, ದೇವರ ಮನುಷ್ಯ ಬರ್ತಾರೆ, வார்த்தையை பேச போறாரு, ವಾಕ್ಯ ಮಾತಾಡ್ತಾರೆ, ரட்சிப்பை குறித்து நம்மளுக்கு சொல்ல போறாங்க. ರಕ್ಷಣೆ ಕುರಿತು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲರೂ ಕಾದಿದ್ರು. அப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பி ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿ பேதுரு பேசுறாரு, ಪೇತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ, கம்பீரத்தோடு பேசுறாரு. ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. வார்த்தையை கேட்ட யாவர் மீது பரிசுத்த ஆவி வல்லம் இறங்குச்சு. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಇಳಿದರು. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பெந்தெகோஸ்து நாளன்று ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி இருந்த இடத்துல ಪಂಚಶತಮ ಹಬ್ಬದಲ್ಲಿ 120 ಜನ ಒಂದು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸೇರುವಾಗ எப்படி அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்குச்சோ ಯಾವಾಗ ಅಭಿಷೇಕದ ಬಲ ಇಳಿತೋ அதே போல கொர்நேலிய வீட்ல இறங்குச்சு. ಅದೇ ರೀತಿ ಕೊರ್ನೇಲು ಮನೆಯಲ್ಲಿ ಇಳಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வார்த்தையை கேட்டு ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ எல்லாரும் அங்க பல பல பாஷையை பேசி அபிஷேகத்துல நிரப்பப்படுறாங்க. ಎಲ್ಲರೂ ಹಲವು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ತುಂಬಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆவியில நிரப்பப்படுறாங்க. ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. 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 அப்ப இந்த வார்த்தையை நீங்க கேட்க கேட்க ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕೇಳ್ತಾ உங்க ಕೇಳ್ತಾ உள்ளத்துல இருந்து ஒரு தாகம் உங்களுக்கு காணப்படும். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ದಾಹ ಕಾಣ್ಬೇಕು. அந்த பரிசுத்தாவின் வல்லமை நான் உட்கார்ந்து இருக்கிற ஏன் மீது வேணும்ப்பா, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬಲ ಕೂತಿರೋ ನನ್ನ எனக்கு ಮೇಲೆ அந்த ಬೇಕಪ್ಪ. வல்லமை வேணும். ಆ ಬಲ ನನಗೆ அப்படி ಬೇಕು. நீங்க தாகத்தோடு கேட்டுட்டு ಅದನ್ನು இருந்தா ನೀವು ದಾಹದಲ್ಲಿ அந்த ಕೇಳಿದ್ರೆ வல்லமை உங்க மத்தியில இறங்கிக்கிட்டே இருக்கும். ಆ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿತಾ ಇರುತ್ತೆ. சாதாரணமா உங்களால உட்கார்ந்து இருக்க முடியாது. ಈಗ ಸುಮ್ಮನೆ ಸಾಧಾರಣ ಕುತ್ಕೊಂಡಿರಕ್ಕಾಗಲ್ಲ. ஒவ்வொரு வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லுவீங்க, ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ஒவ்வொரு ಹೇಳ್ತೀರಾ, வார்த்தைக்கும் கைகளை தட்டுவீங்க. ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೈಗಳನ್ನು அந்த ತಟ್ತೀರಾ. அபிஷேகத்தை சொல்லும் போதே ಈ ಅಭಿಷೇಕದ ಹೇಳ್ತಾನೆ சோத்திரப்பா சோத்திரப்பான்னு சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತೀರಾ ನಾಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலப்படுத்துகிற பரிசுத்தாவின் அபிஷேக வல்லமை ಬಲಪಡಿಸುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ தேவனுடைய ಅಭಿಷೇಕ அபிஷேகங்களை நடப்பிக்கும். ದೇವರಲ್ಲಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತೆ. வல்லமை வெளிப்பட வேண்டும் நம்ம மத்தியில. ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. தேவனுடைய அதிசயங்களை ದೇವರ ಅತಿಶಯವನ್ನ நடப்பிக்கும் வல்லமை ನಡೆಸುವ ಬಲ இந்த இடத்தில் வெளிப்பட ಈ வேண்டும். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. இந்த இடத்துல மாத்திரமல்ல, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வார்த்தையை பேசுகிற எல்லா இடத்திலும் வெளிப்படும். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುವವರು ಎಲ್ಲರ ಬಳಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. வார்த்தை பேசும்போது ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு சகோதரி கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕನ ಕರ್ಕೊಂಡು வார்த்தையை கேட்கும்படியாக
நிற்கும்படியாக ಯಾರಿಗೂ அந்த ನಿಲ್ಲದಾಗದಂತೆ வார்த்தையால உங்களை எழுப்பும்படியாக ಆ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತೆ நீங்க கடைசி மட்டும் கர்த்தருக்கு சாட்சியா வாழணும். ಕಡೆಯವರೆಗೂ ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. இப்படியாப்பட்ட வார்த்தைகளை உங்க மத்தியில பேசிட்டு இருக்காரு. ಇಂತಹ ವಾಕ್ಯಗಳು ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆவியில பலப்படணும். ಆತ್ಮನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. பலவீன நேரத்துல ಬಲಹೀನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ பலனை கொடுத்து உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவி. ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡುವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. அல்லேலூயா அல்லேಲೂಯಾ அல்லேலூயா அல்லேಲೂಯಾ. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் ಒಬ್ಬೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯೂ மனுஷிடத்திலும் ಮನುಷ್ಯ ಹತ್ರನು அபிஷேக வல்லமை காணப்பட வேண்டும். ಅಭಿಷೇಕದ ಬಲ ಕಾಣಬೇಕು. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ನಡಿಬೇಕು. இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னா இந்த ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ನಡಿಬೇಕಂದ್ರೆ எல்லார் மூலமா செய்வேன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲರ ಮೂಲಕ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. 16ஆம் அதிகாரத்துல 16ನೇ ವಚನದಲ್ಲಿ 17 18ஆம் வசனம் வாசிக்கும் போது 17 18ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்கள் யாவனே ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಸೂಚನೆಗಳು. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸ್ತೀರಾ. அவமான பாஷைகளை பேசுவார்கள். ಹಲವಾರು ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀರಾ. சர்ப்பங்களை எடுப்பார்கள். ಸರ್ಪಗಳನ್ನು ತಗೊಳ್ತೀರಾ. சாவுக்கு ஏதுவானது குடித்தால் அவர்களை அணுகாது. ವಿಷ ಪದಾರ್ಥ ಏನಾದ್ರೂ ಸೇವಿಸಿದ್ರು வியாதியின் மீது கை வைப்பார்கள். ವ್ಯಾಧಿಸ್ತರ ಮೇಲೆ ಕೈ ಇಡ್ತೀರಾ. சொஸ்தம் அடைவார்கள். ಅವರು ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அதிகாரத்தை நம்ம தான் எடுத்துக்கிறது இல்ல. ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ನಾವೇ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ. அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ಆ ಅಧಿಕಾರ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பரலோகம் போகும்போது சீசர்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. நீங்க போங்க உலகம் முழுவதும் ನೀವು ಲೋಕವೆಲ್ಲೆಲ್ಲ இந்த வார்த்தையை பேசுங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ வியாதி உள்ளவங்க குணமாகட்டும். ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿರುವ ಗುಣವಾಗಲಿ. பிசாசு பிடியில இருக்கும் விடுதலை ஆகட்டும். ಸೈತಾನ ಹಿಡಿತದಲ್ಲಿರುವ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ. பிதா குமார நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க. ತಂದೆ ಮಗನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ எல்லாரும் சீசராக்குங்க. ಎಲ್ಲರನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படியாக. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ அப்போஸ்தலர் 2:17 வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 2:17. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வசனம் சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ கடைசி நாட்களில் ಕಡೆಯ நான் ದಿನಗಳಲ್ಲಿ மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ನಾನು ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. இது கடைசி காலமா இருக்குது. ನೋಡಿ ಕಡೆಯ ಕಾಲಗಳಲ್ಲಿದ್ದೇವೆ. 2:28 வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது. ಯೋವೇಲ್ 2:28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುತ್ತೇನೆ. கடைசி நாட்கள்ல ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ எல்லா மனுஷர் மீதும் ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೂ மனுஷி மீதும் ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೂ என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் ಆಗ ನಿಮ್ಮ ಕುಮಾರರು ಕುಮಾರಿಯರು தரிசனம் சொல்வார்கள். ಪ್ರವಾದಿಸುವರು. உங்க குமாரரும் உங்க குமார்த்திகள் ನಿಮ್ಮ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. தீர்க்க தரிசனம் பேசணும்னா ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ஆவியானவர் கூட அதிகமா செயல்படணும். ಆತ್ಮರೊಟ್ಟಿಗೆ ಅಧಿಕವಾಗಿ ರಿಲೇಷನ್ அதிகமா ಇಟ್ಕೋಬೇಕು. ஜெபிக்கணும். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வேதத்தை அதிகமா சாப்பிடணும். ವಾಕ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ತಿನ್ಬೇಕು. எவ்வளோ பரிசுத்தத்தை காத்துக்கொள்றோம். ಎಷ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀವೋ அவர் பேசுறாரு பாருங்க. ಆಗ ಬಂದು ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துறாரு. ಮರೆಯಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸ್ತಾರೆ. காரியம் யாராருக்கு சம்பவிக்க போகுது. ಎಂತೆಂತ ಕಾರ್ಯ ಯಾರ್ಯಾರು ಸಂಭವಿಸುತ್ತೆ. தேசத்துல என்ன சம்பவிக்க போகுது. ದೇಶದಲ್ಲಿ ಏನ್ ಸಂಭವಿಸುತ್ತೆ. சபைகள்ல என்ன சம்பவிக்க ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ. குடும்பங்கள்ல என்ன சம்பவிக்க ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನ್ ಸಂಭವಿಸಕ್ಕಿದೆ. எல்லா காரியத்தையும் ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನ ஆவியானவர் போறவங்க வாயில இருந்து பேசுறாரு. ಆತ್ಮರು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಮಾತಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள். ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥರು ದರ್ಶನವನ್ನು ಕಾಣುವರು. சொப்பனங்களை காண்பார்கள். ವಯಸ್ಸಾದವರು ಕನಸು ಬೀಳುವು. தரிசனம் சொப்பனம். ದರ್ಶನನು ಸ್ವಪ್ನ. இப்ப பேதுரு தரிசனம் கண்டாருன்னு சொன்னேன். ಪೇತ್ರನು ದರ್ಶನ ಕಂಡ್ರು. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக ಕೊರ್ನೇಲಿಯನ ಮನೆ ಹೋಗಕ್ ಮುಂಚೆ அவர் ஜெப நேரத்துல இருந்த போது ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ தரிசனம் அடைஞ்சாரு. ಅವರು ದರ್ಶನ ಹೊಂದಿದ್ರು. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க இந்த தரிசனம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ಈ ದರ್ಶನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்கள் குமாரர் குமார்த்திகள் ನಿಮ್ಮ ಕುಮಾರರು ಕುಮಾರ್ತೆಯರು தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பார்கள். ದರ್ಶನಗಳನ್ನು ಕನಸುಗಳನ್ನು ಕಾಣುವರು. அதே 18வது வசனம் வாசிங்க. ಅದ್ರ 18ನೇ ವಚನ ಓದಿ. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ದಾಸ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು, ಅವರೂ ಪ್ರವಾದಿಸುವರು. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ನನ್ನ ಸೇವಕರ ಮೇಲೂ என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் ನನ್ನ ಸೇವಕಿಯರ ಮೇಲೂ அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು இந்த ಸುರಿಸುವೆನು. ஆவி நிறைவு நமக்குள்ள இருக்கா? ಈ ಆತ್ಮನ ಪರಿಪೂರ್ಣತೆ ನಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? ஊற்றுவேன் ஊற்றுவேன் சொல்லிட்டே இருக்கு. ಆತ್ಮನ ಸುರಿಸ್ತೀನಿ ಸುರಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஆவியை ನಾವು அந்த ஆவியை அடைந்து கொள்வதற்கு ಆ ಆತ್ಮನನ್ನು அந்த ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ தாகம் நம்மிடத்துல காணப்படுது.
காணப்படுதா? ಆ ದಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ಯಾ? அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು அப்போது அவர்கள் ಆತ್ಮವನ್ನು தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ಆಗ ಅವರು ಪ್ರವಾದಿಸುವರು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவியை ஊற்றும் போதுதான் ಆ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವಾಗಲೇ தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் வெளிப்படும். ಪ್ರವಾದನ ಮಾತುಗಳು ಹೊರಡೋದು. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ எதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார்? ಏನಕ್ಕೆ ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? இந்த அபிஷேகத்தை வச்சுட்டு எப்பயும் நம்ம வீட்டுல இருந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து இருக்கவா? ಅಭಿಷೇಕ ಹೊಂದ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿದ್ದು ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡಿರಕ? இந்த அபிஷேகம் ஊழிய செய்வதற்காக ಈ கொடுக்கப்பட்டது. ಅಭಿಷೇಕ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கும்படியாக கொடுக்கப்பட்டது. ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರ್ತನ ಬಳಿ ಸೇರಿಸೋಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு நம்ம ஏன் ஒன்றுமே ஆவில அனல் இல்லாம உட்கார்ந்து இருக்க ಈ கொடுக்க? ಅಭಿಷೇಕ ಹೊಂದ್ಕೊಂಡು ಆತ್ಮನಲ್ಲಿ ಬೆಂಕಿಲ್ದೆ ಕೂತ್ಕೊಳ್ಬಾರ್ದು. ஆவில அனலா இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆತ್ಮನಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವಾಗಿರ್ಬೇಕಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேಲೂயா. அல்லேಲೂಯಾ. அபிஷேகம் என்பது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ಅಭಿಷೇಕ ಎನ್ನುವುದು ದೇವರಿಗೆ ಸೇವೆ நமக்கு ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தரப்படும் தேவ வல்லமையாகும். ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ದೇವರ ಬಲ. இந்த தேவ வல்லமை இருந்தாதான் ಈ ದೇವರ ಬಲ ಇದ್ರೇನೆ நம்ம ஊழியம் செய்ய முடியும், ನಾವು ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗೋದು, மக்கள் ஆதாயப்படுத்த முடியும். ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಕ್ಕಾಗೋದು. இந்த இரண்டாவது காரியத்துல ಎರಡನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು உங்கள் வாழ்வில் பிரவேசிக்கும் போது ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ அவருடைய இனிமையான குரலை நீங்க கேட்க முடியும். ಅವರ ಸುಮರುವಾದ ಕೊರಳನ್ನು ಕೇಳಬಹುದು. நம்ம கிட்ட அவர் பிரவேசிக்கும் போது தான் ನಮ್ಮೊಳಗೆ ಅವರು ಪ್ರವೇಶಿಸುವಾಗಲೇ அந்த இனிமையான குரல் நம்ம செவிகள்ல கேட்கப்படணும். ಆ ಮಧುರವಾದ ಸ್ವರವನ್ನು ನಾವು ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அவரது தெளிவான பிரசன்னத்தை எப்போது உணரக்கூடியவர்களாக இருக்கணும். ಅವರ ತಿಳಿಯಾದ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ಅನುಭವಿಸೋಕೆ ಸಾಧ್ಯ. பிரசன்னம் என்னாவே ஒண்ணுமே தெரியல. ಪ್ರಸನ್ನತೆ ಅಂದ್ರೇನೆ ಏನು தேவ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரசன்னமே இப்ப பாருங்க, ஒரு சபையில நம்ம உள்ள நுழைஞ்சதும் ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಒಳಗೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣನೇ அந்த இடத்துல அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் காணப்படும். ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ அந்த ಕಾಣಬೇಕು. தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தாதான் ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸಿದ್ರೇನೆ நம்மளுக்குள்ள அபிஷேகம் வல்லமையா காணப்படும். ನಮ್ಮಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಬಲವಾಗಿ ಕಾಣುತ್ತೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವರಾಗಿರ್ಬೇಕು. மூன்றாவது, ಮೂರನೇದಾಗಿ அபிஷேகம், அவருடைய அபிஷேகத்தில் ಅವರ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ உங்களிடத்தில் இருக்கும்போது ನಿಮ್ಮ ಬಳಿ ಇರುವಾಗ அவர் உங்களை ಅವರು ನಿಮ್ಮನ್ನ நோய்களிலிருந்து விடுவிப்பாரு, ನೋವುಗಳಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ, பேய்களிலிருந்து விடுவிப்பாரு, ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳಿಂದ ಬಿಡಿಸ್ತಾರೆ, கட்டிலிருந்து விடுவிப்பாரு. ಕಟ್ಟುಗಳಿಂದ நம்ம ಬಿಡಿಸ್ತಾರೆ. கட்டப்பட்டு இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தம் அல்ல. ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಕರ್ತನ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. கட்டுகளை அவுத்து நம்மள சுகமா வைக்கணும் தான் அவர் சித்தமா இருக்கு. ಕಟ್ಟುಗಳನ್ನ ಬಿಡಿಸಿ ಸೌಖ್ಯ ಪಡಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಅವ್ರ ಚಿತ್ತ. ஆனா இன்னைக்கு அநேகர் தேவனை அறிந்தும் கூட ಆದ್ರೆ ಅನೇಕರು ಈಗಲೇ ದೇವ್ರು ತಿಳಿದು ಕೂಡ கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கட்டு இருக்குன்னு சொல்லும்போது ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳುವಾಗ್ಲೂ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறோம். ನಾವು ಎಷ್ಟು ಆತ್ಮಿಕತೆಯಲ್ಲಿದ್ದೇವೆ. அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லு. ಆಲಸ್ಯಗಾರನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಲೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. இல்லாம ಆತ್ಮನಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಇಲ್ಲದೆ அவுத்து போடுகிறவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ಆತ್ಮನನ್ನು ಆರಿಸುವವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಿರುತ್ತೆ? நீ அனலாயிரு, ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿರು, இல்ல குளிராயிரு. ಇಲ್ಲ ತಣ್ಣಗಾಗ್ಬಿಡು. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ತಣ್ಣಗೊಲ್ಲದೆ ಬೆಚ್ಚಗೂ ಇಲ್ಲದಿದ್ರೆ வெதுவெதுப்பா இருந்தா உன்னை வாயில இருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ವಾಂತಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ. நீ அனலோட அபிஷேகத்தோடு இல்லன்னா, ನೀವು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நான் வாந்தி பண்ணி போடுவேன். ನಿಮ್ಮನ್ನು ಕಾರ್ಯ ಬಿಡುವೇನು ಅಂತ. எனக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது, ನೀನ್ ನಮಗಾಗಿ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ. நீ செய்ய முடியாது, ನೀನ್ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, மக்கள் ஆதாயம் பண்ண முடியாது, ಆತ್ಮಗಳನ್ನ ಆದಾಯ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, தேசத்துக்கு ஜெபிக்க முடியாது, ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ಕಾಗಲ್ಲ, ஜெபிக்க முடியாது, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಕ್ಕಾಗಲ್ಲ, ஒரு ஆவிக்குரிய நிறைவு இருக்காது, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರಲ್ಲ, சமாதானம் இருக்காது, ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ. போட்ட வாழ்க்கையில நம்ம ஒடுங்கி ಇಂತಹ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಬಿದ್ದೋಗಿ ಹೋಗಿ நம்ம மரிச்சோம்னா ನಾವು ಸತ್ತೋದ್ರೆ போவோம் பிசாசுக்கு வச்சிருக்கிற இடத்துல நரகத்துக்கு ಹೋಗ್ತೀವಿ, ಸೈತಾನ್ಗೆ ಇಟ್ಟಿರೋ ಜಾಗಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம நரகத்துக்கு போகணும் தேவனுடைய சித்தம் அல்ல. ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗೋದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. நம்ம பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ನಮಗೆ ಪರಲೋಕವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆவியின் அபிஷேகத்துல நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்தா, ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತ ನಿಮಗಿದ್ರೆ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவ ஊழியம் செய்து ஆத்மா ஆதாயப்படுத்தினா, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಿ ಸೇವೆ ಮಾಡಿ ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡಿದ್ರೆ பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ದೇವರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಕ್ ಸಾಧ್ಯ. அசதியா இருக்க கூடாது, ಆಲಸ್ಯವಾಗಿರಬಾರ್ದು. எல்லா காரியத்திலும் நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಜಾಗೃತಿಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் இருந்தாதான் ಈ ಅಭಿಷೇಕ ಇದ್ರೇನೆ இந்த பேய்களோடு கூட நம்ம போராட முடியும், ದೆವ್ವಗಳೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡಕ್ ಸಾಧ್ಯ, நோய்களோடு போராட முடியும், ವ್ಯಾಧಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡಕ್ ಸಾಧ್ಯ, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாட்சியா வாழ முடியும். ಆಗ ದೇವರ
ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இந்த ಜೀವಿಸಬಹುದು. அபிஷேகம் இல்லாம இன்னைக்கு அநேகர் போய் கை வைக்கும் போது ಈ ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲದೆ ಅನೇಕರು ಕೈ ಇಡುವಾಗ பல ஆபத்துக்கு சிக்கி இருக்காங்க. ಹಲವು ಆಪತ್ತುಗಳು ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அவங்களே பிசாசு பிடிச்சு அவங்கள ஒரு கதி பண்ணிருது. ಅವ್ರನ್ನೇ ದೈವಗಳು ಹಿಡ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಗತಿ ಮಾಡ್ತಿದೆ. வல்லமை இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்யக்கூடாது. ದೇವರ ಬಲ ಇಲ್ಲದೆ ನಾವೇನು ಮಾಡಬಾರದು. தேவனுடைய வல்லமை தரித்தவர்களாக ದೇವರ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்தா தான் ಸರ್ವಾಯುಧ ವಸ್ತುಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ நாம போய் யுத்தம் பண்ண முடியும். ನಾವು ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அதை தெளிவாக உணரக்கூட முடியும். ಅದನ್ನು ತಿಳಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಸಾಧ್ಯ. அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் தெளிவாக உணர முடியும். ಅಭಿಷೇಕವನ್ನು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ತಿಳಿಯಾಗಿ பாருங்க, ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೆ நாம் ಸಾಧ್ಯ. சேவிக்கும் தேவன் ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றும் ಅವರನ್ನು ಆತನ ಸರ್ವಶಕ್ತನ ದೇವರೆಂದು ஜீவிக்கிற கர்த்தாதி கர்த்தார் என்றும் ಜೀವಿಸುವ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನೆಂದು நாம் அவரை அறிந்து இருக்கிறோம். ನಾವು ಅವರನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் கர்த்தாதி கர்த்தர், ಆತನು ಕರ್ತಾದಿ அவர் ಕರ್ತನು, மகிமையின் தேவன். ಆತನು ಮಹಿಮೆಯ ದೇವರು. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1 2 3 4 ವಸನವನ್ನು ವಾಸಿ 1 2 3 4ನೇ ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ ವಾಸಿಂಗೆ ಪಂಚಶತಮ ದಿನದ ಹಬ್ಬವು ಬಂದಿರಲಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿದ್ದರು. ಆಗ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೋ ಎಂಬಂತೆ ಪಕ್ಕನೆ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ ಅವರು ಕೂತಿದ್ದ ಮನೆಯನ್ನೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಿತು. ಅದಲ್ಲದೆ ಉರಿಯಂತಿದ್ದ ನಾಲಿಗೆಗಳು ವಿಂಗಡಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸಿ ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಒಂದೊಂದಾಗಿ ಕೂತುಕೊಂಡವು. ಆಗ ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಆ ಆತ್ಮ ತಮಗೆ ನುಡಿಯುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವ ಪ್ರಕಾರ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேற வேற பாஷைகள் அவங்க பேசுறவங்களா காணப்பட்டாங்க. ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. பாருங்க, இந்த 1 2 3 4ஆம் வசனத்துல ಈ 1 2 3 4ನೇ ವಚನದಲ್ಲಿ பெந்தகோஸ்து நாள் ಪಂಚಶತಮ ಹಬ್ಬ. பாருங்க, இன்னைக்கு ஒரு பெந்தகோஸ்து நாள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைங்களை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳಿಗೆ ஐயோ அதோ வராங்க அவங்க பெந்தகோஸ்துக்காரு, ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ನೋಡಿ ಪೆಂಟೆಕಾಸ್ಟಲ್ அவங்க ஜாதியில சேர்த்து விட்டுருவாங்க. ಅವ್ರ ಜಾತಿಲಿ ಸೇರ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. அவங்க இதை மாத்து அதை மாத்து ஏதோ சொல்லி குழப்புவாங்க. ಅವ್ರು ಇದನ್ನ ಬದಲಾಯಿಸೋ ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಏನೇನೋ ಗಲಿಬಿಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರೇ ಪೆಂಟೆಕೋಸ್ಟ್. அந்த மாதிரி வேதம் சொல்லவே இல்லை. ಆ ರೀತಿಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳೇ ಇಲ್ಲ. அந்த பெந்தகோஸ்து நாள் வந்தபோது ಆ ಪಂಚಶತಮ ಹಬ್ಬ ದಿನ ಬಂದಾಗ முதலாம் வசனம் சொல்லுது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது ಪಂಚಶತಮ ಹಬ್ಬ ದಿನ அவர்கள் ಬಂದಾಗ எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ರು. இருந்துச்சு, ஒரே மனது இருந்துச்சு. ಅವರಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು. ஒருமனப்பட்டவர்களாக வந்தார்கள். ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ರು. பலத்த காற்று அடிக்கிற ಬಲವಾಗಿ ಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ முழக்கம் போல ಮತ್ತೆ வானத்திலிருந்து ಆಕಾಶದಿಂದ சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. ಅವ್ರು ಕೂತಿದ್ದ ಮನೆಯನ್ನೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. ಅವ್ರು ಕೂತಿದ್ದ ಮನೆಯೆಲ್ಲ அந்த ತುಂಬಿತ್ತು. நாள்ல அவங்க ஒருமனத்தோடு காத்திருந்தாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದೇ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕಾದಿದ್ರು. ஜெபத்துல தரித்திருந்தாங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ರು. வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம். ಆಕಾಶದಿಂದ ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಶಬ್ದ உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. ಆ ಕೂತಿದ್ದ ಮನೆಯೆಲ್ಲ ತುಂಬಿತ್ತು. அல்லாமலும் ಆದರೂ அக்கினிமயமான நாவுகள் போல ಅಗ್ನಿ ಅಂತದ ನಾಲಿಗೆಗಳು பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ಆ ಒಂದೊಂದು ನಾಲಿಗೆ ರೂಪದಲ್ಲಿ ಕಾಣಪಟ್ಟು ஒவ்வொருவர் மீது வந்து அமர்ந்தது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯಿತು. பாருங்க, ஒவ்வொரு மேலையும் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. கூடி இருந்தவங்க 120 பேரு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರು 120 ಜನ. 120 பேர் மேலையும் ಆ 120 ಜನರ ಮೇಲೆಯೂ ஒவ்வொரு மேலையும் வந்து அமர்ந்தது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಂದು ಕೂತಿತ್ತು. அந்த ಅಭಿಷೇಕத்தை அவங்க பெற்ற பிற்பாடு ಆ ಅಭಿಷೇಕನು ಹೊಂದಿದ ನಂತರ அவர்கள் எல்லாரும் ಅವರೆಲ್ಲರೂ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அங்க கூடி இருந்த எல்லாரும் 120 பேரும் ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದ ಎಲ್ಲ 120 ಜನ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி ಆತ್ಮನು ತಮಗೆ ಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ வெவ்வேறு பாஷை பேச தொடங்கினார்கள். ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பாஷையை பேசும்போது ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುವಾಗ அந்நிய பாஷை பேசும்போது ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ வார்த்தை அவங்க சாதாரணமா பேசல. ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತಾಡಿಲ್ಲ. வானத்திலிருந்து பிதாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ಆಕಾಶದಿಂದ ತಂದೆ ಕೊಟ್ಟ ಮಾತು. குமாரன் நமக்கு அவர் ஆவியை தந்துட்டு போயிருக்கிறாரு. ಕುಮಾರನ ತನ್ನ ಆತ್ಮ ನಮಗೆ ಕೊಟ್ಟೋಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் 14 நம்ம பார்க்கும்போது ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 14ನೇ நான் ಅಧ್ಯಾಯ போய் ನೋಡುವಾಗ தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ಸಹಾಯದ ಆತ್ಮನ ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. போகாதிருந்தா அவர் உங்களிடத்துல ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗದಿದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ.
நான் போய் ನಾನು ಹೋಗಿ நான் அவரை அங்க அனுப்பி உங்களுக்கு ಅವ್ರನ್ನ ನಿಮಗೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟು நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு ನಿಮಗೊಂದು ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ಮೇಲೆ உங்களை கூட்டிட்டு போவேன். ಬಂದ್ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த தேற்றரவாளம் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ಆ ಸಹಾಯದ ಆತ್ಮನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮಗೆ ಕೊಟ್ಟೋಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ಅವರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧ ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படி ಆತ್ಮನು ತಮಗೆ ಕೊಟ್ಟ வெவ்வேறு ಪ್ರಕಾರ பாஷையில் பேச தொடங்கினார். ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರು. பாருங்க, அந்த 120 பேரும் ಆ 120 ಮಂದಿ ஒருமனப்பட்டு அந்நிய பாஷையை பேசுறாங்க. ಒಂದೇ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಅನ್ಯ அந்த ಭಾಷೆಯಲ್ಲಿ இடம் ಮಾತಾಡಿದರು. ಅದರது ಅದ್ ನಡುಗ್ತಾ ಇದೆ. வானத்திலிருந்து சடுதியா முழக்கம் உண்டாயிருக்கிறது. ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ இவங்க ಅನೇಕ பாஷையை பேசி துதிக்கிறாங்க. ಇವರು ಅನೇಕ ಭಾಷೆಗಳು ಸುತ್ತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அநேகர் இதை பார்த்து வந்து கூடி வெளியே நின்னு அவங்க வேடிக்கை பாக்குறாங்க. ಅನೇಕರು ಬಂದು ಅದು ನೋಡಿ ತಮಾಷೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேடிக்கை பார்த்து என்ன நடிக்கிறாங்க தெரியுமா? ತಮಾಷೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? என்ன மனசுல அவங்க நினைக்கிறாங்க, ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಳ್ತಾ ஐயோ ಇದ್ದಾರೆ, இவங்க வெறி கொண்டவங்க, ಇವರೆಲ್ಲ ಮತ್ತರಾಗಿದ್ದಾರೆ, குடிச்சிருக்காங்க, ವೇದ ಮತ್ತರಾಗಿದ್ದಾರೆ, குடி போதையில உளர்றாங்க. ಒಂದು ಆ ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಿ இந்த அந்நிய பாஷை பேசி அவங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಆತ್ಮನ ತುಂಬಿಸುವಾಗ அவங்க குடித்து வெறி கொண்டு இருக்கிறாங்க. ಅವರು ಕುಡಿದು ಪಾನ ಮತ್ತರಾಗಿದ್ದಾರೆ அதனால ಅಂತ, அவங்க புலம்புறாங்க இப்படின்னு. ಅದರಿಂದ ಈಗ ಬಡಬಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. அதை கேட்ட பேதுரு ಅದನ್ನು ಕೇಳಿದ ಪೇತ್ರನು ஆவியின் வல்லமையினால் எழும்பி நின்று ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்குது, ಬೆಳಗಿನ ಜಾವ 3 ಗಂಟೆ ಆಗಿದೆ, தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடி ಪ್ರವಾದಿ ಯೋವೇಲನನ್ನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ கடைசினால் ஊற்றப்படுவேன் என்று சொன்ன ஆவினால் இவங்க நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಸುರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಆತ್ಮನಲ್ಲಿ ಇವರು ತುಂಬಿದ್ದಾರೆ ಅಂತ. வெறி கொண்டவங்க அல்ல. ಇವರು ಮತರಾಗಿದ್ದಾರಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. ಆತ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆவில நிரம்பಿ ஜெபிக்கணும்னா ಆತ್ಮಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ಬೇಕಂದ್ರೆ நம்மள பார்த்து என்ன சொல்லிடுவாங்களோ, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೋ, நம்ம ஆவில குதிச்சு ஜெபிக்கும் போது, ನಾವು ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಿ அந்நிய ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, பாஷை பேசும்போது ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ நம்மள பைத்தியம் சொல்லிட்டா ಅಯ್ಯೋ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನಾವು ಹುಚ್ಚಿ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ மற்றவங்களுக்காக பாக்குறாங்க. ಬೇರೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ನೋಡ್ತಾರೆ. நம்ம பிகு பிடிக்க கூடாது. ನಾವು ಬಿಗಿ ಹಿಡ್ಕೋಬಾರ್ದು. நம்ம தேவனுக்கு நம்ம இருதயத்தை விட்டு கொடுக்கணும். ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಹೃದಯನ ಬಿಚ್ಚಿ ಕೊಡಬೇಕು. அப்பதான் ஆவி நிறைவை நம்ம பெற முடியும். ಆಗಲೇ ಆತ್ಮನನ್ನು ತುಂಬುವುದು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நிறைவு, ஆவியின் நிறைவு தான் ಆತ್ಮನ ತುಂಬಿಕೆನೆ நம்மளை பரலோக தேவனிடத்துல கொண்டு போகும். ಪರಲೋಕದ ದೇವರ ಬಳಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அனுபவத்தை நம்ம தேவனிடத்துல கேட்கணும். ಆ ಅನುಭವವನ್ನು ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು. 1 ಕೊರಿಂಥ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ ಓದಿ. ವಾಣಿಯನ್ನಾಡುವವನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಾನೆ ಹೊರತು ಮನುಷ್ಯರ ಸಂಗಡ ಆಡುವುದಿಲ್ಲ. ಅವನು ಆತ್ಮ ಪ್ರೇರಿತನಾಗಿ ರಹಸ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ನುಡಿಯುತ್ತಿದ್ದರೂ ಯಾರೂ ತಿಳುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, ನೋಡಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ஏனெனில் ಯಾಕಂದ್ರೆ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವವನು ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் ಆತ್ಮನಲ್ಲಿ ರಹಸ್ಯಗಳು அவன் ಮಾತಾಡಿದ್ರು பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால் ಆರ್ತರು ಮಾತಾಡೋದು ಒಬ್ಬರಿಗೂ ತಿಳಿದೇ அவன் ಇರೋದ್ರಿಂದ மனுஷனிடத்தில் பேசாமல் ಅವತ್ತನು ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ಮಾತಾಡದೆ தேவனிடத்தில் பேசுகிறான். ದೇವರ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு வேணும். ನಮಗೂ ದೇವರಿಗೊಂದು ಸಂಬಂಧ ಬೇಕು. தொடர்பு இல்லாதே இருக்கிறாங்க அநேகர். ಆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೇ ಇದ್ದಾರೆ ಅನೇಕರು. அந்நிய பாஷை பேசும்போது ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ அவன் ಮಾತಾಡುವಾಗ மனுஷங்கிட்ட பேசல, ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ, நம்மள படைச்ச தேவன்கிட்ட பேசுறான். ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಹತ್ರ உடனடியா ಮಾತಾಡ್ತಾರೆ. நமக்கு பதில் கொடுப்பாரு. ಅವರು ತಕ್ಷಣ ನಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த பாஷை பேசுகிற வல்லமை நம்மளுக்கு காணப்படணும். ಭಾಷೆ ಮಾತಾಡುವ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಬೇಕು. ஆவி நிறைவு காணப்படணும். ಆತ್ಮನ ತುಂಬಿಕೆ ಕಾಣಬೇಕು. அபிஷேகத்தின் வல்லமை காணப்படணும். ಅಭಿಷೇಕದ ಬಲ ಕಾಣಬೇಕು. எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். ಎಲ್ಲಾ ನೊಗಗಳು ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತೆ. அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயம் கிடைக்கும். ಆಗಲೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯ ಸಿಗೋದು. அபிஷேகத்துல எல்லா நுகமும் முறிக்கப்படும். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನೊಗಗಳು ಮುರಿಯುತ್ತೆ. கட்டுகளோடு அல்ல, ಕಟ್ಟುಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, காயத்தோடு அல்ல, ಮನದ ಗಾಯಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, தேவனுடைய பலத்தோடு தான் நம்ம யுத்தம் செய்ய முடியும். ದೇವರ ಬಲದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡೋಕೆ ಸಾಧ್ಯ. அவருடைய பலம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ಅವ್ರ ಬಲ ಇಲ್ಲಂದ್ರೆ ನಾವೇನು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ஆராதனை வேலையில கூட, ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕೂಡ நம்ம ಆರಾಧನೆ பண்ணும்போது ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ அந்த ஆராதனை ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனையா ಆ இருக்கும். ಆರಾಧನೆ ಅಭಿಷೇಕ ತುಂಬಿದ ಆರಾಧನೆ அந்த ಆಗಿರ್ಬೇಕು. ஆராதனை பண்ணும்போது ಆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ தேவ பிரசன்னமும் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். ಅಭಿಷೇಕದ ಬಲ ಇಳಿತಾನೆ ಇರ್ಬೇಕು. ஒவ்வொரு நாவும் அக்னி நாவாக மாறும். ಒಂದೊಂದು ನಾಲಿಗೆ ಅಗ್ನಿ இந்த ನಾಲಿಗೆಗಳಾಗ್ತವೆ. நாக்கு அக்னியா மாறணும். ಈ ನಾಲಿಗೆ ಅಗ್ನಿ ಆಗಬೇಕು. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, ಈ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ, ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறது அக்னி நாவா மாறும். ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಈ ನಾಲಿಗೆ ಅಗ್ನಿ ஆவியால் நிரப்பப்பட்டு ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟು அந்நிய பாஷையை பேசி ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா மாறுவாங்க. ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. கடைசி நாட்களின் ஊழியக்காரன் மீதும்
ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಸೇವಕರ ಮೇಲೂ ஊழியக்காரி மீதும் ಸೇವಕಿಯರ ಮೇಲೂ என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ನನ್ನ ಆತ್ಮನ ಸುರಿಸುವೆನು. என்னுடைய பார்வைக்கு ಮನುಷ್ಯರು ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ஊழியக்காரரும் ಸೇವಕರು ஊழியக்காரிகளும் ಸೇವಕಿಯರು விசேஷமான பாத்திரமா இருக்காங்க. ವಿಶೇಷವಾದ ಪಾತ್ರಧಾರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. 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 அந்த பாத்திரங்களை கொண்டு ಆ ಪಾತ್ರಗಳನ್ನು நீங்க ತಗೊಂಡು வெறுமையா இருக்க கூடாதுன்னு ನೀವು ಖಾಲಿಯಾಗಿರ್ಬಾರ್ದಂತ அபிஷேகத்தின் வார்த்தையை கொடுத்து ಅಭಿಷೇಕದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು நிரப்பிட்டு இருக்காங்க. ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் ಅವ್ರು ಎಷ್ಟೇ ಹೇಳಿದ್ರು நாங்க ஆவியில் நிறைவில நாங்க வாழ மாட்டோம். ನಾವು ಆತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬೋದಿಲ್ಲ. நாங்க மாம்சத்துல இப்படி யோசனையில தான் நம்ம வாழ்வோம்னு ನಾವು நினைச்சா ಶರೀರ ಭಾವದ ಹೀಗೆ ಜೀವಿಸಿ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು நம்ம தேவனுடைய பார்வையில புதுப்பிக்க முடியாது. ನಾವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ರೂಪಿಸ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. எதுவுமே புதுப்பிக்கப்படாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೋ ರೂಪಿಸ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ. அனலே காணப்படாது. ಈ ಬದಲಾವಣೆನೇ ಕಾಣಲ್ಲ. ஒரு அனல் இருந்தா தான், ಒಂದು ಬೆಂಕಿ ஒரு ಇದ್ರೇನೆ, நெருப்ப பத்த வச்சா தான் ಒಂದು ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ அந்த ಬಿಟ್ರೇನೆ நெருப்புல நம்ம என்னென்ன செய்து முடிச்சிடுறோம். ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಏನೇನ್ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. ஸ்டவ் புல்ல கேஸ் புண்ணுங்க ஃபுல்லு கம்மியாயிடுச்சு. ಗ್ಯಾಸ್ ಸ್ಟವ್ ಫುಲ್ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು. ரைட்டா இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ಸಿಮ್ಮಲ್ಲಿ ಉರಿತಾ ಇದೆ. அந்த நேரத்துல மட நீங்க போய் எதனா செய்ய முடியுமா? ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಬೇಗ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತಾ? ஒண்ணுமே செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. மங்கி எரிகிற தீபம் போல காணப்படுறீங்க. ಒಂದು ಮಂಕಾಗಿ ಉರಿತಿರೋ ದೀಪ ಕಾಣಬಾರ್ದು ನೀವು. கர்த்தருடைய பார்வையில ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அக்னி போல பிரகாசிக்கணும். ಅಗ್ನಿಯಂತೆ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. அந்த அனல் அதிகமா வைக்கும் போது ಆ ಬೆಂಕಿ ಜಾಸ್ತಿ ಇಟ್ರೆ அந்த அனல் பாருங்க அதிகமாயிடுச்சுன்னு பட்டுன்னு கம்மி பண்ணுவோம். ಅಧಿಕವಾಯ್ತು ತಕ್ಷಣ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அதிக வல்லமை நம்மளுக்கு வேணும். ಆ ಅಧಿಕ ಬಲ ನಮಗ್ ಬೇಕು. ஆவில அனலா இருக்கணும். ಆತ್ಮನಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಆಗಿರ್ಬೇಕು. அவுத்து போடக்கூடாது. ಈ ಆತ್ಮನನ್ನು ನಂದಿಸಬಾರದು. தேவ பிரசன்னம் என்ற உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ ನಮಗಿರ್ಬೇಕು. அபிஷேகத்தை உணர்ந்து ಅಭಿಷೇಕ ಅನುಭವಿಸಿ ஆவில செயல்படணும். ಆತ್ಮನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. அபிஷேகம் வந்து ಈ ಅಭಿಷೇಕ ಬಂದು நமக்கு என்னென்ன கத்து கொடுக்குது தெரியுமா? ನಮಗೆ ಏನೇನು ಕಲ್ಸ್ಕೊಡತ್ತೆ ಗೊತ್ತಾ? பாவத்தை குறித்தும் ಪಾಪದ ಕುರಿತು, அநியாயத்தை குறித்தும் ಅನ್ಯಾಯದ ಕುರಿತು, நீதியை குறித்தும் ನೀತಿಯ ಕುರಿತು நம்மளுக்கு கற்று கொடுக்குது. ನಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡುತ್ತದೆ. அது ஆவி நிறைவில்லைன்னா ಆತ್ಮನ ಸಹಾಯವಿಲ್ಲ ಅಂದ್ರೆ பாவமும் ಈ ಒಂದು ಪಾಪ அநீதி எல்லாம் நம்மள சூழ்ந்து கொள்ளும். ಅನೀತಿ ಎಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவே முடியாது. ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಜೀವಿತದಲ್ಲೂ அபிஷேகம் வெளியேற பெற்றதா இருக்கிறது. ಅಭಿಷೇಕ ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அபிஷேகத்தை குறித்து தொடக்கத்தை நான் சொல்லி இருக்கேன். ಅಭಿಷೇಕದ ಮೊದಲ ಹಂತ ಹೇಳಿದ್ದೇನೆ. அப்படியே முடிவு முட்ட இந்த அபிஷேகத்தை கேட்கும்போது ಅಂತ್ಯದವರೆಗೆ ಅಭಿಷೇಕ ಕೇಳುವಾಗ காரியங்கள் அது அடங்கி இருக்குது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅಡಗವಾಗಿದೆ. வரங்கள் இருக்கு. ವರಗಳಿದೆ. அநேக வரங்கள் எப்படி செயல்படுது? ಅನೇಕ ವರಗಳು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ அந்த ಮಾಡುತ್ತೆ? வரங்கள் வரும்போது நம்ம கிட்ட என்னென்ன காணப்படுது அற்புதங்கள்? ಆ ವರಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಏನೇನು ಅದ್ಭುತಗಳು என்ன ಕಾಣುತ್ತೆ? நடக்குது? ಬೇರೆಯವರಿಗೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? எல்லா காரியத்தையும் வேதத்துல கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮಗೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತಾ ನೋಡೋಣ. அல்லேலூயா. இப்ப நேரம் கிடையாது. ಈಗ ಸಮಯ வந்து ஒரு பாட்டை பாடிட்டு முடிக்கலாம். ಎದ್ದು ನಿಂತು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸೋಣ. அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகத்தோடு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவங்களாக ಉತ್ಸಾಹದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವಿಸುವವರಾಗಿ காணப்படுகிறவர்களாக இருக்கணும். ಅಭಿಷೇಕ ಕಾಣಲ್ಪಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. பாஷையை விரும்பணும். ಅನ್ಯ ಭಾಷೆ ಇಷ್ಟಪಡ್ಬೇಕು. தரிசனம் பேசுறவங்களா காணப்படணும். ಪ್ರವಾದನೆಗಳು ಮಾತನಾಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகமில்லாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகமில்லாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகமில்லாத ஆராதனை வேண்டாமையா. உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேகத்தின் அக்கினி காற்று பக்கத்தில் வீசட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை அபிஷேகம் ஜனங்கள் காணப்படுங்கப்பா. உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இந்த சபை முழுவதையும் இறக்கப்பட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த சுட்டெரிக்கிற ஆவி ஒவ்வொரு தரிசனத்திலும் ஊற்றப்படணும். இயேசுவின்
செய்யட்டும். ஆவி நிரப்பப்பட்ட சபையாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சபையாக, தேவனுக்கு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற சபையாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா கடலோடு ஆராதனை செய்யட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கேட்க கேட்க அந்த அபிஷேகத்தில் நான் நிரப்பப்பட்டு அந்த அபிஷேக நாதனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை முழுவதப்பா கடைசி நீர் வரும் மட்டும் முத்து சாட்சியா வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நிறைவை ஒவ்வொரு பிள்ளைகள் அடைந்து கொண்டு அப்பா சோத்திரம் அந்த அபிஷேகம் அவர்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கட்டும். தகப்பனே உன் பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. பெரிய காரியங்களை சபை மக்கள் முன்ன நடுவில் நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.